மடியில் இருக்கிற குமாரன். ஒரு கருவறையில் எப்படி ஒரு குழந்தை இருக்குதோ அந்த மாதிரி பிதாவுடைய அந்த அன்பின் இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரு. அதை தான் இங்கே மடி அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய மடி அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, பிதாவுடைய மெயினான ஹார்ட் பீட்டில் இருக்காரு, அந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய சென்டரில் இருக்காரு. அதுலேருந்து ஒரு நாளும் மிஸ் ஆக மாட்டார், அதுலேருந்து ஒரு செகண்ட் டிலே ஆக மாட்டார். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து டிலே ஆகாது, மிஸ் ஆகாது. இப்போது உங்கள் குடும்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் உடையிறத நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் டிலே ஆகிறத பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணி எங்காச்சும் போய் சாப்பிட்டு வந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் இயேசுக்கு வந்து அப்படி கிடையாது. பிதாவினுடைய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவினுடைய நிறைந்து வலிந்து ஓடுகிற அன்பின் மத்தியில் இருக்கிறார். அவ்வளோ ஆழமாக இருக்கிறாரு. பிதாவினுடைய மையத்தில் இருக்கிறார். அந்த மையத்தில் இருந்து கொண்டு தான் நம்மளுக்கு சொல்கிறாரு, நீயும் இந்த மையத்துக்கு வான்னு கூப்பிட்றாரு, நீயும் இந்த பிதாவினுடைய மடிக்கு வான்னு கூப்பிட்றாரு. அதனால தான் அந்த இறந்து போன லாசர் எங்கே போனான்? ஆபிரகாம் மடியன்னா இவ்வளோ பெருசாவாக இருக்குது. ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய காலுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் கலாத்திரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆவி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆவி அப்படின்னு என்னென்னா பிதாவினுடைய சாயல், நிஜம், தன்மை. அந்த தன்மையில் அவன் தேற்றப்பட்டு கொண்டே இருந்தான். இந்த பூமியில் இருளில் இருந்து இவ்வளோ நாள் என்னை பற்றி தெரியாமல் இருந்த, இப்போ நான் முகமுகமாக உன்னை பார்க்குறேன், உனக்கு ஒன்றுமே ஆகாது, என் முகத்தை உனக்கு காமிக்கிறேன். மோசைக்கு காண்பிக்கல, யாருக்கும் காமிக்கல, நான் உனக்கு காமிக்கிறேன் முகமுகமாக. இப்போ நீ என்னை அனுபவித்து இன்னிலிருந்தான் உன் மூச்சு காற்ற ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னிலிருந்தான் நீ வாழவே ஆரம்பிக்க போகிற.